வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் பார்வை பறிபோன ஒரு பொறியாளருக்கு பெரியவா போக சொன்ன ஸ்தலங்களும் படிக்க சொன்ன பதிகங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் ஒரு பொறியாளர் படித்து பட்டம் பெற்று பதவியும் பெற்றார். இடையில் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடி. திடீரென்று பார்வை போய்விட்டது. மருத்துவர்கள் மருந்து போட்டார்கள். ஆனால் போன பார்வை மருந்துக்கு கூட வரவில்லை. மகா சுவாமிகள் சென்னையில் முகாம். பொறியாளரால் சுவாமிகளை பார்க்க முடியாதுதான். ஆனால் சுவாமிகளின் தெய்வீக குரலை கேட்க முடியுமே. செவிப்புலன் பழுதுபடவில்லையே. அத்துடன் சுவாமிகளால் இவர் பார்க்கப்பட முடியும். நாள் தவறாமல் 6 மாத காலம் பெரியவாள் பூஜைக்கு சென்று கொண்டிருந்தார். பொறியாளர் வரிசையில் நின்று தினமும் தீர்த்த பிரசாதமும் பெற்றுக்கொள்வார். உதவிக்காக உடன் வருபவர்கள் பெரியவாள் அனுகிரகம் பண்ணணும் என்று மெய்யுருக பிரார்த்திப்பார்கள். மற்ற எல்லா அடியார்களுடனும் பேசும் தெய்வம் இவருக்கு மட்டும் பதில் சொன்னதில்லை. வேதனை இல்லை, பரிசோதனையா? 10 நாட்கள் பயங்கரமாக போர் செய்யாமலே ராவணனை ராமபிரான் மாய்த்திருக்க முடியாதோ? ஆனால் அவனுக்கு உயிர் போகும் நொடி வரும் வரை காலத்தை கடத்த வேண்டியிருந்தது. கட்டுமான பொறியாளருக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டிய புண்ணிய தருணம் வந்துவிட்டது போலும். ஒரு நாள் தேவார இசை பணிபுரியும் காஞ்சி வரத ஓதுவார் என்ற அடியார் பெரியவாள் தரிசனத்திற்கு வந்திருந்தார். பார்வையில்லாத பொறியாளரை அருகில் வைத்துக்கொண்டு ஓதுவாருடன் ஒரு சம்பாசனை செய்தார் பெரியவா. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கண் பார்வை ஏன் போனது என்று பெரியவா கேட்க, இறைவனுக்கு கொடுத்திருந்த வாக்கை தவறினார் என்று ஓதுவார் விடை கூறினார். எந்த ஊரில் பார்வை இழந்தார் என்று பெரியவா கேட்க, திருவொற்றியூர் காலடிப்பேட்டை என்றார் ஓதுவார். பிறகு என்ன செய்தார் என்று பெரியவா கேட்க, அவ்விடத்திலிருந்து திருமுல்லை வாயில் சென்று அமுக்கு மெய்க்கொடு திருவடி அடைந்தேன் என்ற பதிகம் பாடி விண்ணப்பம் செய்தார் என்றார் ஓதுவார். அடுத்ததாக என்ன செய்தார் என்று திரும்பவும் பெரியவா கேட்டார். திருவெண்பாக்கம் என்ற தலத்துக்கு சென்று பதிகம் பாடினார். இறைவன் சிறிது கருணை காட்டி ஊன்றுகோல் அருளினார் என்று சொன்னார் ஓதுவார். அப்புறம் என்று பெரியவா கேட்க, காஞ்சிபுரம் சென்று ஏகம்பனை வேண்டினார். ஆழந்தான் உகந்து என்ற பதிகம் பாடி இடது கண் பார்வை பெற்றார். அருகிலேயுள்ள ஓனகாந்தன் தளி திருக்கோவிலுக்கு சென்று பொருள் பெற்றார். பின்னர் காஞ்சி பகுதியிலேயே உள்ள திருமேற்றலி அநேக தங்காவதம் சென்று கைலையங்கிரிநாதனை துதித்தார் என்று ஓதுவார் சொன்னார். அடுத்து என்று பெரியவா கேட்க, திருவாரூர் சென்றார். மீளா அடிமை என்று தொடங்கும் பதிகம் பாடி புற்றிடங்கொண்டானை வழிபட்டு உருகி உருகி வேண்டினார். வலது கண் பார்வையும் பெற்றார் என்று ஓதுவார் சொன்னார். பெரியவா மௌனமாக இருந்தார். பரமேஸ்வரன் அனுகிரகத்தால பார்வை கிடைக்கும் இல்லையா என்று கேட்டார். ஆமாம் என்றார் ஓதுவார். பொறியாளரை கூப்பிட்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன ஸ்தலங்களுக்கெல்லாம் இந்த ஓதுவாரையும் அழைச்சிண்டு போ. அந்தந்த ஸ்தலங்களுக்கான பதிகங்களை இவர் பாடுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஊன்றுகோல் கொடுத்த ஈஸ்வரன் புரசவாக்கம் கங்காதரேஸ்வரர் கோவிலில் இருக்கார். முதல்ல ஓதுவாருடன் போய் அவரை தரிசனம் பண்ணு, அர்ச்சனை செய். முக்கண்ணன் அருளால் பார்வை கிடைக்கும் என்று பெரியவா அருளினார். மகா பெரியவாளின் ஆணைப்படி யாத்திரை நடந்தது. பெரியவாள் வாக்குப்படி பறிபோன பார்வை மீண்டும் கிடைத்தது. அபாரா கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம்.
இதுபோல் மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவா மகிமை, மகாபிரிவா அருள்வாக்கு, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர. மகாபிரிவா சரணம்.